என்ன ஒரு குட் நியூஸ். உன் தாத்தாவுக்கு கண் பார்வை வந்துருச்சா? டேய் உன் மாமனுக்கு கண்ணு தெரியுதா? எனக்கு சொல்றீங்களா? நானே அந்த வீட்டு மாப்பிள்ளை. எங்க மாமனாருக்கு எது எது எப்பப்ப நடக்கும்னு எனக்கு தெரியும். மாமா மாமா எங்க அப்பா சிலோன்ல இருந்து வந்தாச்சு. உன் மச்சான் சிலோன்ல இருந்து வந்துட்டான். ஏன்பா சந்தோஷமான செய்தி சொல்லும் போது இஞ்சிட்டு ஏதோ மாதிரி உட்கார்ந்துகிட்டு? ஏதோ மாதிரி என்னடா குரங்குன்னு சுத்தமா சொல்ல. குரங்கு கடுக்கட்டா போட்டுக்கிட்டு இருக்குமா? நீ தான் வளர்க்குமா? அதுக்கு இல்லடா, அந்த வேதாச்சலம் போய் வீட்டு நேரத்து போனேன். அவன் மக வரதா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. என்ன சம்பந்தி நினைச்சானா வேற என்ன நினைச்சா? ஐயோ 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 இவங்க அப்பா வந்தாட்டான். என்னங்க அண்ணன் வந்துட்டாரா? வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க புறப்படுவோம். எப்போ உங்களை கூட்டிட்டு போன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் உள்ள போங்க. தபா உங்க அப்பா நான் வந்து பாக்குறதா சொல்லி நீ வீட்டுக்கு போ. சோதா என்ன அவசரம்? அவன் இல்ல ஒரு காரியத்துக்கு போக போறமே, அதை பத்தி யோசிக்க வேணாம். மூதேவி இப்ப போறமே கையில ஒரு கோழி எடுத்துட்டு போனா என்ன? நாம என்ன புள்ள பிடிக்க போறோம்? அவன் கொண்டு வந்ததெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரலாம்டா. மச்சா எல்லாம் மூட்டையாவே கட்டி கொண்டு வந்துருப்பாரு. வாங்க போய் எடுத்துட்டு வரலாம். அம்மா அம்மோ அம்மோ வேலுவா, நல்ல சமயத்துல தான் வந்தேன். இப்ப துணி ஒண்ணும் இல்ல. ஆமா, செலவு கணக்கு என்னாச்சு? நீங்க ஒண்ணும் பாக்கி தர வேண்டியது இல்லம்மா. எல்லா பணத்தையும் மோகனையாவே கொடுத்துட்டாங்க. நாங்க தானே துணி போடுறோம். வெளியில யாருகிட்டயும் ஏன் பணம் வாங்குற? இனிமே இங்க வந்து கேளு, நான் கொடுக்கறேன். சரி சரி போயிட்டு வா. சரிம்மா. என்ன பாரு, ஆரஞ்சு பழம் மாதிரி சக்க செவல் இருப்பாருன்னு சொன்னீங்க. அசிங்கமா இருக்காரு. வெளியூர்ல இருந்து அழுத்து செலுத்து போய் வந்திருக்காரு. போக போக வெளுப்பாடுறா. அதுக்கு தான் வந்திருக்கேன். பாத்தியா, உங்க பொண்ணு வந்து சொல்லிச்சு நீங்க வந்திருக்கிறதா. அங்க முடிச்ச ஓட்டம் இங்க வந்தா நிக்கிறோம். எங்க பொண்ணா? அது தண்ணி துறையில எல்லாம் இருக்கு. ஏப்பா நம்ம எங்க அங்க போனா? மச்சான் யார பாத்தியா மச்சாங்கிற? வானான்றது நான் தான் உன் தங்கச்சி புடிச்ச. என்ன தெரியல சுமாரியா ரபாக்கிறியா? என் தங்கச்சி புடிச்சா போன வருஷமா கால்ராவில போட்டான். அறிவில்லப்பா உனக்கு. யாருக்கு? நான் கால்ராவில போயிட்டேன். அப்பவே என்கிட்ட சொல்ல வேணாம். முண்டா போனா தானே சொல்றதுக்கு. இப்படி வா. ஏங்க என்ன கல்லுமா நிக்கிற? அவனை போய் கால்ராகுன்றான்னு சொல்லிக்கிட்டு அவரு இறுக்கி கட்டி குழம்பி போயிருக்காரு. அதை எடுத்துட்டு பேசுவோம். சம்பந்தி. நானா சம்பந்தி? ஆமா ஆமா ஆமா. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நியாயமே இல்லை. நீங்க தான் வெளியூர்ல இருந்தீங்களே. நானு உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த புண்ணியவன். என் பேர் இந்த ஊர்ல சொல்லண்டா தண்டம். உங்க பேரே தண்டம் நினைச்சுக்க போறாரு. யார் தெரியுமில்ல? பேங்கர் சவால் சந்தானம். ஆமா. ஏங்க சிலோன்ல ராவண வீடு எப்படிங்க இருக்குது? சிலோன்லயா? ராவண வீடு பின்ன என்ன ரஷ்யாவில இருக்குது? இது என்ன இது? சிலோனை பத்தி கேட்டா ஒரு அளவு தெரியல. நான் அந்த காலத்துல சிலோன்ல இருக்கும் போது. இவர் சிலோன்ல இருந்தவரா? எல்லார்கிட்டையும் சொல்லலாம். இப்படி ஒரு பெருமை. அங்க என்ன தெரியுமா வியாபாரம்? இட்லி கடை. இட்லில நான் சாதாரண இட்லியா? இட்லிக்குள்ள வைரத்தை வச்சு கள்ள கடத்த. இட்லிக்குள்ளேவா? என்ன உங்க வாய்க்குள்ளே வச்சு கடத்துறது? குடிக்க தெரிஞ்சாங்க ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தொப்பியே. சம்பந்தி, நீங்க எதுல வந்தீங்க? நான் எதுல இருந்து வரல. போய் எதுலயாவது இருந்தா வரணும். நீங்க பிளேன்ல வந்தீங்களா கப்பல்ல வந்தீங்களா? ரெண்டும் கிடையாது. சைதாப்பட்ட கூவத்துல இருந்து வரேன். ஏடா கூவத்துல படகுதார விடதா சொன்னாங்க. கப்பலே விட்டாங்களா? இந்த கடையை திறந்தாங்க காலங்காத்தால வரும்போதே போட்டுட்டு வந்து ஏயா கழுத்தா இருக்கிறீங்க? காலங்காத்தால போடாம என்ன சாயங்காலமா போடுவாங்க? எங்க அப்பா விடிய விட மாட்டாரு. விடிஞ்ச உடனே போட்டுருவாரு. நான் இந்த பயில போடுறான்ற மாட்டேன்றான். இந்த பயிலுக்கெல்லாம் மோட்சம் கிடையாது. ஐயோ, நெத்தில போடுற பட்டையை சொல்றாரு அவரு. வேற ஏதோ சொல்றாரு இவரு. உங்களுக்கு அவர் சொல்றது இந்த பட்டை. அபச்சாரம் என்னங்க உங்க வாயில இது வரலாமா? சும்மா இருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. மச்சாருக்கு எவ்வளவு வரி மூட்டை பாத்தீங்களா? எல்லாம் சரிங்க அடிக்கடி சொல்லுவியாப்பா. நீ சொல்லுவியா ராஜபரம்பரை? நம்ம ராஜபரம்பரை என்ன மச்சானுக்கு எப்படியோ தெரிஞ்சுதான் சீரோல இருந்து வரும்போது ஜெரிகை துணியா ராஜா ட்ரெஸ் தான் கொண்டிருக்காரு. என்னடா இது? கிட்ட கொண்டு போக முடியல. புது துணிடா, கஞ்சி வாசனை. ஓகேயா நீ ஓகேயா? என்ன சம்பந்தி வர வர மரியாதை குறையுது. இது என்ன புது துணியா அழகு துணியா? நாடக கம்பெனில செலவுக்கு போட்டாங்க, எடுத்துக்கிட்டு போறேன். நானு ஒரு செலவு தொழிலாளி. இந்த வீட்டுக்கு வாடிக்கையா நான் வர்றவன். இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். என் தொழிலே கெடுத்துருவீங்க போல. அறிவு இருக்கா உனக்கு? ஜரிகை தலப்பா பார்த்த உடனே சம்மந்தி. இப்படி ஒரு அப்பன் தேவையா எனக்கு? இப்படி ஒரு மகன் எனக்கு தேவையா? இதை முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். இப்ப என்ன கெட்டு போச்சு? உன்ன மகன் இல்லைன்ற எவன் என்ன அடிக்கிறான்? யோசிப்ப உனக்கு கொடுப்பன கிடையாது. இப்படியே கடை. அப்பா இவனா பணம் இருக்கும். அவசரப்படாத. உறவு முறையெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேச்ச கொடு. பார்த்தாலே தெரியுது. வந்துட்டோம்.
உங்க பொண்ணு வந்து சொன்ன உடனே ஓடி வந்துட்டோம். என் பொண்ணா? என் பொண்ணு அவனும் ஏன் பொண்ணான்னா இவனும் ஏன் பொண்ணான்றான். குழப்பமா இருக்கா? உங்களுக்கு எனக்கு குழப்பம் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஆளை கவனிங்க. கீழையும் பாருங்க மேலையும் பாருங்க. கீழே லுங்கி மேல தாடி. கண்டிப்பா அந்நிய நாட்டு சரக்கு. சிலோன் சிலோன். யாரு இவங்க? இவருதான்டா உன் தங்கச்சி மாமனாரு. அவரு தங்கச்சி புருஷன். இல்லைங்க, நான் தான் மாமனாரு, இவர் மாப்பிள்ளை. ராதாவுக்கு சதா உங்க நினைப்பு தான். ராதாவா? என்னடா ராதாவான்னு இழுக்கிற? உன் தங்கச்சி ராதாவை மறந்துட்டியா? ஆமா ஆமா, பெத்த தகப்பனை பெண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டு ஓடுன உனக்கு கூட பிறந்த தங்கச்சி மட்டும் எப்படா ஞாபகத்துக்கு இருக்கும்? நீங்க தங்கச்சியை சொல்றீங்களா? நான் ஸ்நேகித ராதாகிருஷ்ணன் நினைச்சு ஏதோ உளறிவிட்டேன். தங்கச்சி சௌக்கியமா மாப்பிள்ளை? ஐயோ ஐயோ, அவளுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, தக்காளி பழம் மாதிரி சும்மா உருண்டு திரண்டு எவ்வளவு பிரமாதமா இருக்க தெரியுமா? அப்பா டேய் சோமு, நீ ஊருக்கு போன பிறகு நம்ம ராதாவுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை பேசி இவங்க குடும்பத்துலதான் சம்பந்தம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா பாரு, இது வரைக்கும் பணத்தை கராரா கேட்காம விட்டு கொடுத்துட்டே வர்றாங்க. இனிமே விட்டு வைக்க மாட்டாரு. 10,000 ரூபாய் பொறுமானம் இல்லைன்னா இனிமே 10 காசு கூட போட மாட்டேன். ஏப்பா, அந்த சிலோன்ல வைர கடை வச்சிருந்தானே சிங்காரம், அவன் இப்ப என்ன பண்றான்? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ணுவான்? கம்பி தான் எண்ணுவான். எங்க அப்பா தானே அவருக்கு பார்ட்னரு. பாருங்க, ஏப்பா, நீ சிலோன்ல இருந்து வந்தேன்னு சொல்ற, அதை என்னால நம்பவே முடியலையே. நான் அந்த காலத்துல சிலோன்ல இருந்து வரும்போது ஏன்டா வரலையா? உங்க அம்மாவோட அந்த ஊரையே கொண்டு வந்தேன். இந்த ஆளு சிலோன்ல இருந்து வந்திருக்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. வீடே சுத்தமா இருக்குது, ஒரு பொட்டி சட்டி துணிமணி ஒண்ணும் காணா. சும்மா இருக்கப்பா, எல்லாம் உள்ள வச்சிருப்பாரு. ஆமாமா, எல்லாம் கஸ்டம்ஸ்ல இருக்குது. ஐயோ, கஷ்டத்துல இருக்கிறியா? இதுக்கு தான் படிங்கோ படிங்கோன்னு தலைவலையே அடிச்சுக்கிட்டேன். கஸ்டம்ஸ்னா சுங்க இலாக்கால இருக்குன்னு அர்த்தம். இருக்கா? இருக்கு. எங்கயோ இருந்தா சரிதான். அப்ப கணக்க பாப்பா. இந்தாப்பா. ஷோ, எப்ப எழுதுன கணக்கு தெரியுமா? இது எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அழுத்து போகுது. குடியரசு தினம், சுதந்திர தினம் உள்பட கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணின எல்லா பண்டிகை நாட்களுமா சேர்ந்து 7,800 ரூபாய் 10 பைசா. வரதட்சணை 10,000, ஆக மொத்தம் 17,800 10 பைசா. இவ்வளவுதானே? ராத்திரி கஸ்டம்ஸ்ல போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காலம்புறம் 20,000 ரூபாயா கொடுத்துறேன். கவலையை விடுங்க. ஏங்க சம்பந்தி, என்ன ஒதுங்கி ஒதுங்கி நின்னுகிட்டு? நாம தான் ஒன்னா ஐட்டமே நெருங்கி வாங்க. நீயும் பிள்ளையா பிறந்துக்கிட்டு ஏண்டா பாரு, தம்பி கிட்ட ஏதோ ஒரு கணக்க சொன்னேன், பட்டுன்னு ஒத்துக்குச்சு. ஒத்துக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கேட்டிருப்பீங்க. ஏன் அப்புறம் பண்டிகை எல்லாம் வராம போயிடும்? அப்ப நீ இருக்கணுமே. நான் இருப்பேன், வாங்காம போக மாட்டேன். என்னங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணன் தானே பாரு. எங்க அப்பா பண்ண முதல் தப்பு இதுதான். உட்கார்ந்து இருக்கிற லட்சணத்தை பத்தியா? அசோகன சீத மாதிரி 3 வருஷமா போட்ட மாலையை கழட்டாம. ஐயோ, எங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். உங்க அண்ணனா? இது மாலை, அது தாடி, மீச, லுங்கி வேற, கையில ஒரு கத்தியும் கொடுத்துட்டோம். பார்க்க பயங்கரம் தான். ஏன்னா நீ தூங்க மாட்ட? நீ சொல்றது எதையுமே நான் ஒத்துக்க தயாரா இல்ல. உனக்கு தெரியாம ராஜலிங்கம் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? சார், நான் சொல்றது சத்தியம். நீங்க நான் சொல்றதை நம்புறீங்களோ இல்ல தொடர்ந்து சிறை தண்டனை அனுபவிக்க வைக்கிறீங்களோ, அது ஆண்டவனுடைய சித்தம். ராஜலிங்கம் தப்பி போனது எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவன் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசல. நான் அறைக்குள்ள போன பிறகு மத்தவங்க பேசினதுல இருந்துதான் அவன் தப்பி போயிட்டாங்கிற விஷயமே எனக்கு தெரியும். இதான் உண்மை. இது எப்படி நான் நம்ப முடியும்? போதும் சார், இவர் சொல்றதுல எனக்கு சந்தேகம் இல்ல. இவர் போகட்டும், அடுத்த ஆளை கூப்பிடுங்க. அடடா, ராதாவா, வா வா, தண்ணி கொடுங்க. முதல்ல தண்ணி கொடுங்க. அப்பாடா, என்னம்மா திடீர்னு இந்த பக்கம்? அண்ணனை பார்க்க தான் வந்தேன். கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். இல்லன்னா விடுவாங்களா? அதுக்கு ஏமா நீ வரணும்? அவரே வந்து என்ன பாப்பார்ல. அது சரி, கூட பிறந்த அண்ணனை பார்க்கறது கூட சம்பிரதாயமா? அண்ணே நீ? அண்ணே இல்லம்மா, இல்ல. அண்ணே, ராதா, அவர் வர்றதுக்கு நேரம் ஆனாலும் ஆகும். அவர் வந்ததும் உன்னை வந்து பார்க்க சொல்றேன். நீ போமா. போங்க நீ. அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இருந்து பார்த்துட்டு தான் போக போறேன். மகளை பார்க்க போற பெரியவர் இன்னும் வரலையா? யாரு நீ? அது அது இது வந்து எலக்ட்ரீஷியன் மாடியில ஃபேன் ஓடலன்னாங்க, அதை ரிப்பேர் பண்ணிட்டு போக வந்தேன். பெரியவர் இன்னும் வரலையாமா? அப்பா எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. நானும் அங்கதான் போறேன். என் கூட வா. அதுக்கு நம்ம பெரியவர் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏமா, இந்த ரூம்ல லைட் சரியா இல்லைங்களே, பார்த்து போட்டுங்களா? ஆமாமா. அண்ணி, என்ன தேடுவாங்க. அண்ணன் வந்தா அவரை பார்க்க நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வந்ததும் சீக்கிரம் அனுப்புவீங்க. மறந்துடாதீங்க. வரேன் நீ. அப்பப்பா,
ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டேன். வந்திருந்ததா உங்க தங்கச்சின்னு தெரியாம ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா? நீ என்ன மாதிரி இதை விட இக்கட்டான நிலைமையில சமாளிச்சிருக்கிறேன். ஏம்மா இத கூட சமாளிக்க தெரியலன்னா 20 வருஷமா நான் செய்யற தொழிலுக்கு தான் என்ன மதிப்பு. அப்பா 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 பள்ளி உட்காருடா. நல்லா கூட்டிட்டியா? அந்த பையனை உள்ளே விடக்கூடாது. 20 எப்படி உட்கார்ந்துருக்குது, 60 உட்கார்ந்து இருக்கிற கோலத்தை பாத்தியா? வீடா இது? ஆஸ்பத்திரி. நல்லா கார் மாட்டுல உட்கார்ந்து சாத்துக்குடி ஊறி தூக்கி வர போடு. இதெல்லாம் மிருக காட்சாலையா? மிருகத்துக்கெல்லாம் மாமசம் போடுற மாதிரி. இதெல்லாம் கேட்கறதுக்கு மூத்ததுக்கு அறிவு வேணும். ஐயோ ஐயோ வருது அறிவு. இந்த மாலையும் நாளாயிடுச்சு, நானும் கிழமை நாளாயிட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வீட்டுல வாழணுமா? பேசாம இந்த நாரிலேயே தூக்கு போடலான்னு. சின்னவனே, இன்னைக்கு என்ன வெயில் டிகிரி? நேத்து அடிச்ச அதே 107 டிகிரி. அது அப்படித்தான் இருக்கும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. மூதாவி, இது வீடு, காடு இல்ல, தாங்கும். ஏன் மூத்தவரே, எதுக்கு எடுத்தாலும் எலக்ட்ரிக் வயர்ல மாட்டின காக்காமையே. பெத்தாப்பனே பிள்ளைக்கு எதிரி. எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த பந்தமும் கிடையாது. என்னை இமயம் அழைக்கிறது. ஐயோ, போக போறீங்களா? மனைவியே தடுத்தாலும் நில்லேன். என்னங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஆப்பமும் தேங்காய் பழம் செய்து வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்துருங்க. ஒரே அறிவு கட்டவள. போற வழியில ஆப்ப கடை கிடையாது, வேணும்னா தின்னுட்டு போறேன். நான் வருகிறேன். ஐயோ, போறானே. சந்தா சுந்தரி, இவன் வயித்துல இருக்கும்போது நீ என்ன பண்ணியோ அதே பண்றான் பாரு. நான் போறேன். நான் போறேன். எங்க போறேன்? சன்னியாசியாக போகிறேன். ஏன்? பிள்ளைய வச்சு பணம் சம்பாதிக்கிற அப்பனோட வாழறதை விட சன்னியாசி ஆகலாம். தம்பி, நான் போறேன். நான் போகிறேன். நான் போறேன். ராமரே வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தம்பிக்கு மாத்திரம் இங்க என்ன? ராதா, உன்னை சங்கடத்துல அழைச்சிட்டு போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் மூத்தவர் போற வழிதான் சின்னவரும் போய் ஆகணும்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. நானும் போறேன். என்னங்க, ஏங்க இது என்ன ஆகிறது? அண்ணிய பல்ல கட்டி சும்மா இருக்கல, அதே மாதிரி நீங்க பொறுத்துரு. இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. பிடிக்கிறேன்னா எங்கிட்ட கூட வழிச்செலவு போதும். மஞ்ச கைத்த மாத்து. போகும்போது பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போயிட்டானேன்னு பழி வரக்கூடாது பாருங்க. டைம் ஆச்சு. தந்தையே சென்று வருகிறேன், தாயமே வென்று வருகிறேன். தாயே இப்ப தடுக்கல, அப்புறம் நான் வரவே மாட்டேன். என்னங்க தடுங்க, தடுங்க. ஒரு பெரிய மனுஷன் இவனை போய் தடுங்க. ஐயோ, 2 பிள்ளைங்களும் போயிட்டானுங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. எங்கடி போறானுங்க? 2 அயோக்கிய பயிர்களும் பேசி வச்சுக்கிட்டு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்க போறானுங்க. என்னங்க, என்ன எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? பசங்க தான் இல்லையே. ஐயோ, நாமளும் சினிமா பார்க்கலான்னு. இந்த பசங்க வீட்டை விட்டு போன உடனே பெருச்சோன்னு போச்சு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீட்டை விட்டே போறேன். சத்து போனேன். 4ஆம் நம்பர் பஸ் ஞாபகம் இருக்கா? 4ஆம் நம்பர் பஸ் சத்து போனேன். என் மாளிகவே, என் மரகதம் என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்களா? அடி மரமானங்களே, நீங்களே இந்த வீட்டுல இருந்து அனுபவிங்க. நானும் அவர் போற இடத்துக்கே போறேன். என்னங்க, என்னங்க, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? ராதா, நமக்கு வந்த கெதிய பாத்தியா? பிள்ளைங்களா பிள்ளைங்க, அணி பிள்ளைங்க. எங்க அப்பா, நீ சாப்பிடுற சாப்பாடாவது உன் உடம்புக்கு ஒட்டட்டும், அடிக்கடி இங்க வந்து இருந்துட்டு போன சொல்லுவார். நீ தேவையில்லையே. என்ன பாரு, எங்க அப்பா கஷ்டமோ சுகமோ கட்டின புருஷன் கூட தான் இருக்கணும்னு இந்த சிறையில கொண்டு வந்து தள்ளிட்டாரு. இது வீடா? மாமனாரும் எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாரு. மாமியாரும் தாடக. 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்காங்களே, 2 சுத்த லூசு. யாரடி லூசுன்னு? நான் லூசு? சும்மா ஸ்டண்ட் பண்ண. ஆமா, நான் அப்படி நாடகம் நடிக்கலன்னா அந்த காடுகள்லாம் வெளியில போயிருக்குமா? நம்ம 2 பேரும் இவ்வளவு நெருங்கி பழக முடியுமா, பேச முடியுமா? பாவம், ராதா பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன செய்யறது? அந்த மடையன் என் தம்பி எவ்வளவோ தடவை அவனுக்கு நான் கண்டியாட காட்டினேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டானா நேர வெளியில போயிட்டான். தம்பியா தம்பி மடையன் முட்டாள். மூத்தவரே, நீ புத்திசாலி. அத்தா, நீ ஏண்டா வேணா வேண்டாங்க வரேண்டாங்கிற? நீ அங்கே இரு, நான் வரேன். இந்த கோலத்தை பாத்தியா? கல்யாணத்தையும் பண்ணி வச்சு கையோட எல்லா ரூமையும் பூட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டான். இவெல்லாம் ஒரு அப்ப. ராதா, ராதா, இன்று பொன்னான நாள். பொண்டாட்டியோட பேச வேண்டிய நாள். பக்கச்சி பக்கச்சி. ராதா, ராதா, நம்ம 2 பேரும் பிருந்தாவனத்துல பிறந்து யமுனை தீரத்தில் விளையாட வேண்டியவங்க. இங்க வந்து மூத்தவரே, இத பாக்கணுமா? சரி, பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை சொல்லி ஒண்ணும் குத்தம் இல்ல. பூட்டவே பூட்டால அறை ஒண்ணுதான். நம்ம 2 பேருக்கு ஒரு வர தேவையாச்சே. இதோ தேவை. புடிங்க, விழுங்க, வலிங்க. போதும் போதும். ராதா, உன் மூக்கு பர்த்டே கேக் மாதிரி ஒரு தனி ஷோக். வடிவு, உன்னுடைய புருவம் மாறன் பில்லு.
உன்னுடைய கண்ணு கருப்பு திராட்சை, உன்னுடைய கண்ணங்கள் ஆப்பிள் துண்டங்கள். மூத்தவரே முகத்துல இன்னும் வர்ணிக்க வேண்டியது காது ஒண்ணுதான். அதை நீங்க வர்ணிக்கிறீங்களா இல்ல நான் வர்ணிக்கவா? ஒட்டு கேக்குறான் நாகரிகம் தெரியாத பையன். படிவு நீ முழிச்சு பார்க்கும் போதெல்லாம் கண்ணுக்குட்டி மாதிரி அழகா இருக்கிற. பெண்களை வர்ணிக்கும் போது மானோட ஒப்புனா மாட்டோட ஒப்பிடக்கூடாது. எனக்கு என் சம்சாரத்துக்கு 1000 இருக்கும். நீ ஏடா தலைய விடுற? இங்க தெரியாதவனே. வரியா உங்க அப்பா வீட்டுக்கு போய் தனி குடுத்துல போயிடலாம். தாதா நம்ம 2 பேரும் உடனடியா ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து ஹாயா இருப்போமா? பணத்துக்கு என்ன செய்வீங்க? சரியா கேட்ட ராதா. ஆமா தம்பி, பணத்துக்கு என்ன ஏற்பாடு செய்ய போறேன்? அப்பா நான் வீட்டுல இல்ல, இரும்பு பெட்டிமா வீட்டுல இல்ல, போட்டு உடைப்போம். தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்த்த உடனே என் வயிறே கம்மி இருந்துச்சு. ஆஹா, பசங்க ஏமாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு அங்க இருந்து ஓடி வந்து இங்க சேர்ந்தேன். சந்தான சுந்தரி, உன் 2 மருமகளை நீ கவனிச்சுக்கோ. அடே எலும்பு போயிடா, உங்க பொண்டாட்டிய முகத்துல 4 நாளைக்கு நீங்க முழிக்கப்படாது. பெரிய மகால் கட்டி வச்சிருக்காரு இவரு. 4 நாளைக்கு பொண்டாட்டி முகத்திலே முழிக்க கூடாதான். 2 நாளைக்கு உங்க முகத்துல முழிக்காம இருக்கணும்னு பார்த்தாலே முடியல. அவ்வளவு அதிகமா? அது கிடக்கு. நீங்க வாங்க மூத்த வர 6:30 மணி ஆட்டத்துக்காக டிக்கெட் கிடைக்கிறான்னு பாப்போம் வாங்க. அப்பா உங்கள்தான்பா. என்னையம்மா கூப்பிட்ட? ஆமா, அப்பா அப்பான்னு எவ்வளவு தடவை கூப்பிடுறது. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? இந்த வீட்டு கணக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்கப்பா. வீட்டு கணக்கா? ஆமா, ஹோம்வொர்க். எங்க ஸ்கூல்ல தர வீட்டு கணக்க எல்லாரும் அவங்க அப்பாவை விட்டு தான் போட்டு தர சொல்லுவாங்க. எனக்கு நீங்க போட்டு தாங்கப்பா. அப்பா ஆகிறதுல இப்படி ஒரு கஷ்டமா? எனக்கு கணக்கே தெரியாதுமா. ஐயே, கணக்கு போட தெரியாதா? கணக்கு போட்டு வாழ தெரியாதனாலதான் இப்படி ஆயிட்டேன். வழியும் தெரியாம விடையும் புரியாம வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கலும் குழப்பமும். ஐயே, என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரிஞ்சா உங்க அப்பாவுக்கு கணக்கு போட தெரியாதான்னு கேலி பண்ணுவாங்க. இந்த பாரு நீ கண்ணு இல்ல, நீ எனக்கு பாட சொல்லி தருவியா? நான் கேட்பேனா? என்ன சொல்றியா? அப்ப சரி, நான் ஒரு புதிர் போடுவேன், நீங்க பதில் சொல்லணும், இல்ல குட்டுவேன். சரி சொல்லுமா. ஒரு ஊர்ல ஒரு ஊமை, அவனுக்கு திடீர்னு பேனா தேவைப்பட்டது. எப்படி கேப்பா? இப்படி கேப்பா. சரி, அதே ஊர்ல ஒரு குருடன், அவனுக்கு கத்திரிக்கோல் தேவைப்பட்டது. அவன் எப்படி கேப்பா? இப்படி கேப்பா. மக்கு ஊமைனா பேபான்னு கேப்பா. குருடனுக்கு கண்ணு தானே இல்ல, வாய்மா பேசாது. நான் தோத்துட்டேன். என்ன குட்டிப்படு. முட்டா பயல பெண்ணுகிட்ட சரியா மாட்டிக்கிட்டியா? அம்மா சிவகாமி, பேப்பர் வந்துருச்சாமா? கொஞ்சம் படிச்சு சொல்ல. பேப்பர் வந்துருச்சு மாமா. படி. ஏமா பேசாம இருக்கிற? உள்ளர ஏதாவது வேலை இருக்குதா? எங்க இந்த தடிப்பைய சோமு இங்கதானே இருந்தான்? டேய் சோமு, நீ வாங்கி படியேண்டா. படியேண்டா. சந்திர மண்டலத்துக்கு போனவங்க ஜாக்கிரதையா திரும்பி வந்துட்டாங்களான்னு பாரு. சாதாரணமா ஸ்கூலுக்கு போன பிள்ளை வீடு திரும்பாட்டியே மனசு துடிக்குது. சந்திர மண்டலத்துக்கே போயிருக்காங்களே. படி. பத்திரமா இறங்கிட்டாங்களாம். வேற என்ன நியூஸ்? 10,000 ரூபாய் பரிசு. லாட்டரி டிக்கெட் இல்லையா? பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு. யார? படி. படத்தில் உள்ள பிரபல கொள்ளைக்காரன் ராஜலிங்கத்தை படியேண்டா. பயங்கர கொள்ளைக்காரன் ராஜலிங்கத்தை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கோ அல்லது அவன் இருப்பிடம் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஏன்பா, அந்த ராஜலிங்கம் ரொம்ப பொல்லாதாளா? ஆமாமா, ரொம்ப பொல்லாதவனாத்தான் இருந்தான். ஏம்மா, அவன் இங்க எல்லாம் வருவானா? அவன் ஏமா இங்க வர போறான்? நம்ம கிட்ட காசு பணமா இருக்குது. இருக்கப்பட்ட இடத்துல தானே கொள்ளடிப்பான். அப்படி வந்தா அவன் தாமா நமக்கு திருடி கொண்டாந்து தரணும். அப்படி இங்க வந்தா அதை விட வசந்ததா உன்னுடைய குமிழ் சிரிப்பும் குழந்தை மனசு இருக்குதம்மா. கண்டா சும்மா விடுவானா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கம்மா, உனக்கு என்ன பயம்? போதுண்டா, குழந்தைய பயமுறுத்தாத. அம்மா, இந்த போட்டோவை பாத்தீங்களா? நம்ம அப்பா மாதிரியே இருக்கு. அப்பா, இந்த தாடி வேண்டாம்ப்பா, எடுத்துருங்கப்பா. இது பிரார்த்தனைம்மா, என் தெய்வத்துக்கு பிரார்த்தனை. கூடிய சீக்கிரம் என் வேண்டுதலை நிறைவேற்றின உடனே எடுத்துறம்மா.